நாம் தியானத்துக்கென்று தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதியானது ஏசாயா தீர்க்கதரிசி புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 19வது வசனம். ஏசாயா தீர்க்கதரிசி புஸ்தகம் ஹல்லேலூயா. நீங்கள் மனம் பொருந்தி செவி கொடுத்தால் தேசத்தின் நன்மையை புசிப்பீர்கள். ஹல்லேலூயா. மனம் பொருந்துதல் என்றால் என்ன? நமக்கும் ஆண்டவருக்கும் நம்மளுடைய மனதும் ஆண்டவருடைய மனதும் எப்படி இருக்கணும்? பொருந்தி காணப்படணும். பொருந்தி காணப்படணும்னா நம்ம செய்ய வேண்டிய 7 காரியங்கள் இருக்குது. இன்றைக்கு சாதாரணமாக பார்த்தீங்க, இந்த உலகத்தில் ஏதாவது ஒரு உறவுகள்னா ஏதாவது ஒரு காரியத்தை செய்கிறதுக்கோ இதுனா இல்லைங்க அவங்களுக்கு நம்மளுக்கும் ஒத்து வராதுங்க அப்படிம்பாங்க. நம்ம ஒன்று சொல்லுவோம், அவங்க ஒன்று சொல்லுவாங்க, இதெல்லாம் ஒத்து வராதுங்க அப்படிம்பாங்க. இப்போ உலக மனுஷங்களுக்கே அப்படி காணப்படுது மனம் பொருந்தாத நிலைமைகள். அப்போ ஆண்டவர் நம்மிடத்தில் இந்த மனம் பொருந்தி செவி கொடுக்க வேண்டும் என்று சொல்கிறதுல 16வது வசனத்தை 17வது வசனத்திலையும் பார்த்தீங்கன்னா 7 காரியங்களை கொடுத்துருக்கிறார். உங்களை கழுவி சுத்திகரியுங்கள் முதலாவதாக. 2வது, உங்கள் கிரியைகளின் பொல்லாப்பை என் கண்களுக்கு மறைவாக அகற்றி விடுங்கள். 3, தீமை செய்தலை விட்டு ஓயுங்கள். 4வது, நன்மை செய்ய படியுங்கள். 5வது, நியாயத்தை தேடுங்கள். 6வது, ஒடுக்கப்பட்டவனை ஆதரியுங்கள். 7வது, திக்கற்ற பிள்ளையின் நியாயத்தையும் விதவைகளின் வழக்கையும் விசாரியுங்கள். இந்த காரியங்களெல்லாம் செய்யணும். அப்படி செய்யும்போது ஆண்டவர் என்ன செய்வாராம்? மனம் பொருந்தே நம்ம ஆண்டவரோடு இருப்போம். அவரும் நம்ம இந்த தேசத்தின் நன்மையை சுதந்திரத்துக்கொள்வோம், புசிப்போம். இப்போது முதலாவதாக இருக்கக்கூடிய காரியத்தை நம்ம பார்க்கலாம். கழுவி சுத்திகரிக்க வேண்டும். முதலாவதாக கழுவி சுத்திகரிக்க வேண்டும். ஆண்டவர் நம்மை கரை திரை பிழையற்ற மனவாட்டிகளாக இருக்க வேண்டுமென்றே ஆண்டவர் நம்மை விரும்புகிறார். என் புறாவே, என் உத்தமியே, உன்னில் பழுதொன்றும் இல்லை, உன்னில் பழுதொன்றும் இல்லை என்று சொல்லி நம்மகிட்ட எந்த பழுது இருக்கக்கூடாது. மனவாட்டியை சபைக்கும் பழுது இருக்கக்கூடாது, பலியாக செலுத்தக்கூடிய பலிகளுக்கும் பழுது இருக்கக்கூடாது. பலிகள் செலுத்தப்படும் போது அந்த மிருகத்தில் எந்த பழுது இருக்கக்கூடாது, எந்த விதமான குறை இல்லாதது தான் ஆண்டவருக்கு பலி கொடுக்கணும். இப்போ நம்ம ஆராதனை வேளைகளில் நாம் குறைவில்லாமல் ஆண்டவருக்கு நிறைவாய் ஆராதிக்க வேண்டும். அதே போல் நம் வாழ்க்கையில் கரை திரை பிழையில்லாத பரிசுத்தவான்களாக பரிசுத்த மனவாட்டியாக காணப்பட வேண்டும். இப்போ கரை திரை பிழை இதெல்லாம் இருந்துன்னா, நம்ம கரை ஏதாவது நம்ம உடம்புல ஏதாவது கரை ஒட்டிடுச்சுன்னா என்ன செய்கிறோம்? சோப்பு போட்டு நல்லா அதை கழுவி நல்லா சோடா மண் இதெல்லாம் போட்டு பேச்சிட்டுலாம் துவைக்கிறோம். இது மாதிரி நம்ம அழுக்குகளை நீக்குவதற்கு, கரைகளை போக்குவதற்கு இதெல்லாம் செய்கிறோம். ஆனால் நம்ம உள்ளத்தில் இருக்கக்கூடிய பாவக்கரைகள் அசுத்தங்கள் நீங்கணும்னா இயேசு கிறிஸ்து ரத்தம், மாசில்லா அந்த இரத்தமானது நமக்காக சிந்தப்பட்டிருக்கிறது. அந்த பரிசுத்த இரத்தத்தில் நம்ம கழுவப்படும் போது மாத்திரமே நாம் முற்றிலும் கழுவி பரிசுத்தமாவோம். சங்கீதம் 26:7 நாம் பார்க்கும்போது தாவீது சொல்கிறார், குற்றம் இல்லாமையிலே என் கைகளை கழுவுகிறேன் அப்படின்னு சொல்கிறார். குற்றம் இல்லாமையிலே என் கைகளை கழுவுகிறேன். அது மாதிரி நம்மளுடைய வாழ்க்கையில் நம் கரங்களில் குற்றம் இல்லாத ஒரு சூழ்நிலை காணப்படுகிறதா? நம் கரங்கள் எதை செய்கிறது? ஆண்டவருக்கான காரியங்களில் இருக்கிறதா? நம்ம கையிட்டு செய்யும் வேலைகளில் இப்போ நம்ம கரைகள்னா நம்ம வேலை செய்ய ஸ்தலங்களில் நமக்கு மிஞ்சினது சில காரியங்கள் நம்ம ஆசைப்பட்டு சில சூழ்நிலைகள் செய்கிறதெல்லாம் கரைகள் தான். கரைபடாத கரங்கள்ங்க, அவர் எந்த இதுவும் வாங்கிக்க மாட்டார் அப்படிம்பாங்க. அது மாதிரி அந்த குற்றமில்லாத கைகளை நம்முடையவர்களாக இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்குது. அதே போல் 73 சங்கீதம் 73:13 வாசித்தோம்னா அதுலேயும் நம்ம அதே வசனத்தை நம்ம வாசிக்கலாம். 73:13
பாருங்க, நான் விருதாவாகவே என் இருதயத்தை சுத்தம் பண்ணி குற்றமில்லாமையிலேயே என் கைகளை கழுவுகிறேன். 2 இடத்துல தாவீது சொல்கிறார். அப்போ அக்கிரமம் நீங்கள் என்னை கழுவியறலும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாவம் செய்த பிறகு தாவீது இந்த ஜெபத்தை செய்கிறார். சங்கீதம் 51 2 பாருங்கள். சங்கீதம் 51:2 7 ஹல்லேலூயா. பார்த்தீங்களா, அவர் அந்த பாவம் பத்சேபாள் இடத்துல பாவத்தில் விழுந்தபோது அதுக்கப்புறம் அந்த பாவ அறிக்கை ஜெபமாக தான் அந்த சங்கீதம் 51 அவர் செய்கிறார். அப்போ அதில் பாருங்கள், என் அக்கிரமம் நீங்கள் என்னை முழுவதும் சுத்திகரியும், டாப் டு பாட்டம், உச்சி முதல் பாதம் வரைக்கும் என்னை கழுவுங்க அப்படின்னு சொல்லி கெஞ்சி மன்றாடுகிற பார்க்குறோம். அப்போது நான் உறைந்த மழையிலும் வெண்மையாவேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல சொல்கிறார். அதே போல் பாருங்கள், ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நமக்கு என்ன செஞ்சார்? யோவான் 13:5 நம்ம அடிக்கடி நம்ம வாசித்த பகுதிகள் தான். பாதங்களை கழுவும் ஆராதனையில் நம்ம இதை தியானித்ததுண்டு. ஆண்டவரும் போதவருமாகிய நானே உங்கள் கால்களை கழுவினுண்டானால் அப்படின்னு. பேதுரு, நீர் என் கால்களை கழுவக்கூடாதுன்னு சொல்லும்போது, நான் கழுவுனா உங்கள்கிட்ட என்னிடம் உங்கள்கிட்ட உனக்கு பங்கு இல்லை, என்னிடம் உனக்கு பங்கு இல்லை அப்படின்னு ஆண்டவர் சொல்கிறார். உடனே அவன் சொல்கிறான், என் கால்களை மாத்திரமல்ல என் தலையும் எல்லாத்தையும் நீங்கள் எல்லாம் கழுவுங்கிறான். அப்போ ஆண்டவர் என்ன சொல்கிறாரு? முழு இனவன் தன் கால்களை மாத்திரம் கழுவுனா போதும். ஏன்னா அந்த உலகத்தில் நம்ம ஒவ்வொரு நாளும் நம்ம நடந்து எல்லா இடத்துக்கும் போகிறோம் வரோம். நம்ம அந்த உலகத்தோடு நம்ம இப்போ உட்காந்துருக்கும்போது கூட பாருங்கள், எது கீழே முட்டி இருக்குது? கால்கள் தான். நம்ம எல்லா இடத்துலையும் உலகத்தோடு நம்ம தொடர்புடைய, நம்ம உடலில் உலகத்தோடு தொடர்புடைய ஒரு பொருள்னா என்னது? ஒரு பாகம் கால் தான். அப்போ அந்த பாதங்கள் மிகவும் நம்ம பரிசுத்தப்படுத்திக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எங்கே வெளியே போனாலும் வந்தாலும் பாருங்கள், கால்களை கழுவிட்டு தான் உள்ளே வருவோம், கை காலெலாம் கழுவிட்டு. அதே போல் யூதர்கள்னு பாருங்கள், ரொம்ப நம்ம கூட சில சமயம் அவசரத்தில் ஏதோ ஒன்று இங்கேயெல்லாம் இருக்கிறவங்களாம் நம்ம என்ன செஞ்சுருவோம், வந்துடுறாங்க. இப்போ ஏதாவது கடை கண்ணிக்கெல்லாம் போகிறோம், அங்கேயெல்லாம் ஏதாவது வெளியெல்லாம் தண்ணி வச்சுருக்க மாட்டாங்க. ஆனால் அங்கெல்லாம் எங்கே போனாலும் சரி வெளியே கால்களை கழுவுறதுக்குன்னே பாத்திரங்கள் வச்சுருக்கோம், கற்சாடிகள் வச்சுருப்பாங்க. இப்போ ஒரு கல்யாண வீட்டில் கூட அந்த கற்சாடிகள் எதற்காக வைக்கப்பட்டிருந்தது? வெளியே கற்சாடியில் தண்ணீர் நிரப்பி, அந்த ஒவ்வொரு கற்சாடியும் எத்தனை குடம் தண்ணி பிடிக்கும்? ஒவ்வொன்றும் எத்தனை குடம் தண்ணி பிடிச்சிது? 6 குடம். எது? எல்லாம் தண்ணீர் பிடிக்கிற மாதிரி அது அவ்வளோ பெரிய கற்சாடி. அதில் பாருங்கள், ரெஃபர் பண்ணுங்கள், ஒவ்வொரு குடமும் எத்தனை குடம் தண்ணி பிடிச்சதுன்னு. 3 குடம். ஒவ்வொன்று 2, 3 குடம் தண்ணீர் கொள்ளத்தக்கதாக 6 கற்சாடிகள். பார்த்தீங்களா? 2 அல்லது 3 அந்த குடங்கள், அந்த 6 கற்சாடியிலையும் 1 குடம் 2 குடம் பிடிக்குது, ஒரு பானை, ஒரு கற்சாடி, இன்னொரு கற்சாடி 3 குடம் கூட பிடிக்குது. அப்படியாக அந்த இடத்துல வைக்கப்பட்டிருந்துப்பா. இப்போ அந்த கற்சாடிகள் எதுக்கு அந்த இடத்துல வைக்கப்பட்டிருந்து? கால்களை கழுவுவதற்காக. இப்போ பாருங்கள், அந்த நம்ம சுத்திகரிப்பு ரொம்ப அவசியம், நம்ம வாழ்க்கையில் மிக மிக அவசியம் சுத்திகரிப்பு. அடுத்தது உன்னத பாட்டு 5:3 வாசிப்போம். ஆண்டவருடைய கண்கள் எப்படி இருந்ததாம்? பாலில் கழுவப்பட்ட கண்களை உடையவராக இருந்தாராம். அந்த கண்கள் எதில் கழுவப்பட்டது போல இருந்ததாம்? பாலில் கழுவப்பட்டது. 12 வாசிப்போம். உன்னத பாட்டு 5:12. பதிக்கப்பட்டது. பார்த்தீங்களா? அவருடைய இதை சொல்கிறாங்க. இப்போ ஆண்டவருடைய ரூபத்தை தான் நமக்கு கொடுத்துருக்குறாரு, தனது சாயலையும் தனது ரூபத்தையும் கொடுத்துருக்குறாரு அப்படிங்கிறோம். அப்போ நம்ம கண்களும் எப்படித்தான் இருக்கணும்? பாலில் கழுவப்பட்டவைகளாக தான் இருக்கணும். பாலில் எப்படி ஒவ்வொரு நாளும் போய் பாலில் போய் கழுவ முடியுமா? பாலில் கழுவுங்கன்னு சொல்லியிருக்குதே. நம்ம வசனத்தை இப்போ எல்லோரும் பைபிளை பார்க்குறீங்களா? இந்த வசனத்தை பார்க்குறீங்க. வசனத்தை பார்க்கும்போது இதிலிருந்து நம்ம அநேக காரியங்களை தியானம் பண்ணுறோம். இப்போ இந்த வசனத்துக்கு இன்னொரு பேர் என்ன?
ஞானப்பால். எனது ஞானப்பால், களங்கமில்லாத ஞானப்பாலின் மேலே வாஞ்சியாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி. அப்போ ஞானப்பால் இதை நம்ம இந்த கண்ணில் இப்படி அதை பார்க்கும்போது நம்ம கண்ணில் இருக்கிற அழுக்கெல்லாம் என்ன செய்யுது, அந்த வசனம் அப்படியே எல்லாத்தையும் போக்கிடுது. ஹல்லேலூயா. அப்போ பாலில் நம்ம கண்களை கழுவணும்னா நம்ம என்ன செய்யணும், ஒவ்வொரு நாளும் வேதத்தை வாசிக்கணும். ஹல்லேலூயா. பாலில் கழுவப்பட்ட கண்கள் அப்படின்னு சொல்லும்போது என்னென்னா, பால்ங்கிறது வசனம். அந்த வசனத்தில் நம்ம கண்கள் என்ன செய்யணும், ஒவ்வொரு நாளும் இந்த வசனத்தை எப்போல்லாம் படிக்கிறோமோ அப்போல்லாம் அந்த கண் வந்து என்ன ஆகுது, சுத்திகரிக்கப்படுது. ஹல்லேலூயா. பாருங்க, பாலில் கழுவப்பட்ட கண்கள். அடுத்து அப்போஸ்தலர் 22:16 வாசிப்போம். அப்போஸ்தலர் 22:16. ஹல்லேலூயா. அப்போ அதேவேளை நம்ம ஞானஸ்நானம் எடுக்கும்போது நம் பாவங்கள் கழுவப்படுகிறது. நம் பாவங்கள் கழுவப்படுகிறது. நம் பாவத்துக்கு செத்து நீதிக்கு பிழைக்கிறோம். ஹல்லேலூயா. பாவங்கள் அடக்கம் பண்ணப்படுகிறது. அடுத்தது பாருங்கள், வெளிப்படுத்தல் 1:6 பார்க்குறோம். ரத்தத்தினாலே, அவருடைய ரத்தத்தினாலே நம்ம பாவங்களை அவர் கழுவியிருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல நம்ம வாசிக்கிறோம். வெளிப்படுத்தலில் 1:6 அந்த வசனத்தை நம்ம வாசிக்கிறோம். இப்படியாக ஆண்டவர் பாருங்கள், நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து தமது இரத்தத்தினாலே நம்முடைய பாவங்களற நம்மை கழுவி என்று சொல்லி வாசிக்கிறோம். அப்போ நம்ம கழுவி சுத்திகரிக்க வேண்டும்னா நாம சுத்திகரிப்பது அது வேறு. நம்ம சரீர சுத்தி, அதுக்கு என்னென்னமோ நம்ம போட்டு நம்ம குளிக்கலாம், வாசனை போட்டுக்கலாம், சென்ட் அடிச்சுக்கலாம், என்ன வேணாலும் பண்ணிக்கலாம். நம்ம வெளியே சுத்திகரிப்பு. மணவாட்டிகளும் எஸ்தர் அவங்கெல்லாம் பாருங்கள், 6 மாதம் வெள்ளைப்புலத்திலும் 6 மாதம் கந்தவர்க்கனால எல்லாம் செஞ்சாங்க, அவங்க சுத்திகரிக்கப்பட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ ஆண்டவர் அவரே நம்மளுக்கு வெள்ளை போலமாக இருக்கிறார். ஹல்லேலூயா. அப்போ அவரே என்ன செய்கிறார், நம்மளை சுத்திகரிக்கிற தெய்வமாக இருக்கிறார். ஆகவே நாம் கழுவுவதற்கு நம்மை ஒப்பு கொடுக்க வேண்டும். ஆண்டவர் நம்மை முதலாவது பாவத்திலிருந்து நம்மை மீட்டெடுத்திருக்கிறார். நம்ம அக்கிரமங்களை நீக்கியிருக்கிறார். அதேபோல் நம்ம கண்கள் எப்போது வசனத்தை பார்த்ததோ அப்போது நம் கண்களும் என்ன செய்யுது, ஞானப்பாலாகிய வசனத்தில் கழுவப்படுகிறது. ஞானஸ்நானம் எடுத்த போது நம்ம பாவங்கள் கழுவப்பட்டுச்சு. அதே அவருடைய இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினால பாவங்கள் முற்றிலுமாக கழுவப்பட்டது. இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் என்ன செய்யுது, நம்ம பாவங்கள் சிவேறின் இருந்தாலும் அது பஞ்சை போல் வெண்மையாகும், அது ரத்தாம்பர சிவப்பாக இருந்தாலும் அது பஞ்சை போல வெண்மையாகும் என்று சொல்லி தான் அந்த இடத்துல நம்ம வேதத்தில் வாசிக்கிறோம். இப்படியாக நம்ம முதலாவதாக நம்ம செய்ய வேண்டிய காரியம் கழுவி சுத்திகரிக்கப்பட வேண்டும். நம்மை கழுவி சுத்திகரிக்க வேண்டும். அதை உங்களை கழுவி சுத்திகரியுங்கள் அப்படின்னு சொல்லியிருக்கு. அப்போ ஆண்டவர்கிட்ட நம்ம இதையெல்லாம் கேட்டு நம்ம அந்த சுத்திகரிப்பின் இதே செய்யணும். நம்ம ஏதாவது ஒரு உபவாச ஜெபத்தில் கூட நம்ம ஜெபிக்கிறதுக்கு முன்பாக எந்த சங்கீதத்தை படிப்போம், சங்கீதம் 51. குடும்ப உபவாசமாக இருந்தாலும் சபை உபவாசமாக இருந்தாலும் நம்ம என்ன செய்கிறோம், அதை சொல்லி தான் ஜெபம் பண்ணுவோம். நான் வந்து ரொம்ப பரிசுத்தவான ஆண்டவரே, என் தாய் என்னை பாவத்தில் கற்பந்தரித்தால் இதோ உள்ளத்தில் உண்மையாக இருக்க விரும்புகிறீர் என்றெல்லாம் சொல்லி நம்ம வந்து சுத்த இருதயத்தில் நிலை சிருஷ்டியும் நிலைவரமான ஆவியை உள்ளத்திலே புதுப்பியும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எல்லாத்தையும் நம்ம கேட்குறோம். ஹல்லேலூயா. அப்போ நம்ம கழுவி சுத்திகரிக்க வேண்டும் முதலாவது. இரண்டாவதாக கிரியைகளின் பொல்லாப்பை அகற்றிவிட வேண்டும். கிரியைகளின் பொல்லாப்பை அகற்றிவிட வேண்டும். அவருடைய கண்களுக்கு மறைவாக அகற்றிவிட வேண்டும் என்று சொல்லு. ஏன்னா ஆண்டவர் அவர் நம்மளுடைய பாவங்கள் மீறுதல் அக்கிரமங்கள்லாம் எங்கே எரிஞ்சிட்றாராம், முதுகுக்கு பின்னால் எரிஞ்சிட்றாரு, பார்க்குறதில்ல. அப்புறம் இன்னும் எங்கே எரிஞ்சிட்றாராம், கடலின் ஆழத்தில் போட்டுடுறாராம். பசிபிக் பெருங்கடல் தான் இருக்கிறதுலே ஆழமாமா. அப்போ பசிபிக் பெருங்கடலினுடைய ஆழத்தில் போட்டுடுறாரு. அப்போ ஆழத்தில் போட்டதை திரும்ப போய் எடுத்து பார்த்துட்ருக்கிறாரு ஆண்டவர் இல்லை. அப்போ நாமளும் என்ன செய்யணும், நம்ம ஆண்டவர் நம்ம பாவங்களெல்லாம் அப்படி கிழக்குக்கும் மேற்குக்கும் எவ்வளவு தொலைவோ அவ்வளவு தொலைவில் எரிந்து விடுகிறார். அதை நினையாமலும் இருப்பேன்னு சொல்கிறார். அப்படி இருக்கிற தேவனுடைய பிள்ளைகள் நாம் என்ன செய்யணும், நம்ம கிரியைகளின் பொல்லாப்பை அவர் கண்களுக்கு மறைவாக அகற்றி விடணும். ஹல்லேலூயா. ஆண்டவர் முன்பாக அது ஷோக்கு அமுச்சிட்ருக்கூடாது நம்ம பொல்லாப்பையெல்லாம்.
நம்ம பொல்லாப்பையெல்லாம் ஆண்டவருக்கு முன்பாக துணிகரமாக என்ன செய்யக்கூடாது, காமிச்சிட்ருக்கூடாது அப்படின்னு தான் இந்த இது பொருள். நியாயாதிபதிகள் 2ஆம் அதிகாரம் 11வது வசனத்தை வாசிப்போம். நியாயாதிபதிகள் 2:11. சரி போதுங்க. பொல்லாப்பு விக்கிரகங்களுக்கு நம்ம அந்த இடத்துல செல்வதே என்னது, பெரிய பொல்லாப்பு தான். பால்கால்களை சேவிப்பது, அதற்கு பலியிடுவது, அதற்கு நமஸ்கரிப்பது, அந்த ஆயத்தங்கள்லாம் செய்கிறதே என்னது, பொல்லாப்பு. விக்கிரக வழிபாடே ஒரு பொல்லாப்பு. இந்த பொல்லாப்பை நம்ம என்ன செய்யக்கூடாது. அப்போ பால்கால்கள் மட்டும்தான் விக்கிரகம் இல்லை, ஆண்டவருக்கு மேலே எதையெல்லாம் நம்ம நினச்சிருக்கிறோமோ அது எல்லாமே விக்கிரகம் தான். ஆண்டவருக்கு மேலே என்னத்தை வச்சுருந்தாலும் சரி, நம்ம குழந்தைகளையோ நம்ம வேலை வாய்ப்புகளையோ நம்ம படிப்புகளையோ எதை வச்சுருந்தாலும் சரி, இப்போ ஆண்டவர் வைக்க வேண்டிய இடத்துல நம்ம அதை அந்த நாளில் அதை வைக்காமல் வேறு காரியங்கள் நம்ம முன்னால் வச்சுருந்தோம்னா அது என்னது, விக்கிரகம்தான். இப்போ ஆண்டவருக்கு கொடுக்க வேண்டிய அந்த இதை நம்ம இது வேணும், அந்த பொல்லாப்பை நம்ம அகற்றி விட வேண்டும் என்று சொல்லியிருக்கு. இன்னும் பாருங்கள் என்ன சொல்லியிருக்குன்னா, நெகேமியா 13:17 வாசிங்க. நெகேமியா 13:17. ஓய்வு நாளை பரிசுத்தமாக ஆசரிக்க வேண்டும் என்று சொல்லி இதில் பார்க்குது. ஆகையால் யூதாவின் பெரியவர்களை கடிந்து கொண்டு நீங்கள் ஓய்வு நாளை பரிசுத்த குலைச்சலாகிறது, இந்த பொல்லாத செய்கை என்ன? பொல்லாத செய்கை அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ நம்ம என்ன செய்யக்கூடாது, ஓய்வு நாளை பரிசுத்தமாக என்ன செய்யணும், ஆசரிக்கணும். அடிமையானாலும் சுயாதீனானாலும் பரதேசியானாலும் சுகஜீவியானாலும் எல்லாருமே எங்கே தான் காணப்படணும், சபையில் காணப்பட வேண்டும் என்று சொல்லியிருக்குது. அதனால் அது ஒரு பெரிய பொல்லாத செய்கையாக இருக்கிறதுன்னு சொல்லியிருக்குது. அந்த பொல்லாப்பை நம்ம விட்டு அகற்றிவிட வேண்டும். அடுத்தது எஸ்தர் சொல்கிறாங்க 8:6, என் ஜனத்துக்கு வரும் பொல்லாப்பை நான் எவ்வாறு சகிக்கக்கூடும், என் குலத்துக்கு வரும் அழிவை நான் எவ்வாறு தாங்கக்கூடும் அப்படின்னு சொல்கிறாங்க. அவள் பாருங்கள் எப்படி பார்க்கக்கூடும். அப்போ பொல்லாப்புங்கிறது என்னது, அவருடைய ஜனங்களை அழிக்க எத்தனித்தது பொல்லாப்பு. அவங்க ஜனங்கள் அழிக்கப்படுகிறது பொல்லாப்பு. அந்த பொல்லாப்புக்கு யார் காரணரியாக இருந்தா, ஆமான் ஆகாஸ்வேர்ட்டு போய் இதை பற்றி பேசி நம்ம மத்தியில் ஒரு விகற்பமாக ஒரு ஜனம் இருக்கிறாங்க, அவர்களுடைய எல்லாமே பேச்சு நடைமுறை பாவனைகள் எல்லாமே விகற்பமாக இருக்கிறது என்று சொல்லி அங்கே போய் ராஜாட்ட போய் சொல்லணும். பிரித்தெடுக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழ்கிறத பார்க்கும்போது மற்ற ஜனங்களுக்கு எப்படி தான் இருக்கும், விகற்பமாக தான் இருக்கும். என்னடா எல்லாமே நம்ம இப்போவே உலகத்தில் ஒட்டாமல் வாழ்கிறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்வாங்க, சொல்லுவாங்க. நாங்கள் இப்படி செய்ய மாட்டோம் அப்படி செய்ய மாட்டோம் ஏதாவது சொன்னோம்னா என்ன சொல்லுவாங்க, உடனே நீங்கள்லாம் இந்த உலகத்தில் தான் இருக்கிறீங்க, 4 ஜனம் உங்களுக்கு வேணும் அப்படிம்பாங்க. அப்போது இந்த ஜனங்களை அழிப்பதற்கு அவன் என்ன செய்கிறான், விகற்பமாக இருக்குது இந்த ஜனங்களுடைய நடவடிக்கைகள்லாம். இப்போ ராஜாவும் ஐயோ விகற்பமாக இருக்குதா, இந்த ஜனங்களால் நாளைக்கு எதுவும் நம்மளுக்கு எதுவும் பிரச்சனை வந்துடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவனை என்ன செஞ்சிடறான், உடனே நீங்கள் சொன்னால் சரியாக தான் இருக்கும் தலைமை மந்திரி, நீங்கள் என்ன செய்யணுமோ செய்யுங்கன்ட்டான். ஆனால் அந்த இடத்துல என்ன ஆகுது, இந்த யூத ஜனங்களை அவனை அழிப்பதற்காக போட்ட திட்டம்ங்கிறது அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சுது. இதை செய்ய துணிந்தவன் யார் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல அந்த விருந்தின் 2வது நாளில் ஆமானை பனிஷ்மெண்ட் பண்ணிடுறாரு. இப்போ இந்த இடத்துல பாருங்கள், ஜனங்களை அழிக்க எத்தனித்தது. அப்போ ஜனங்களை அழிக்கிறதுனா பாவத்தில் ஒரு மனுஷன் வாழ்ந்துகிட்டே இருக்கிறாங்க வைங்க, நம்ம ஜனங்க நம்ம உற்றார் உறவினர்கள் நண்பர்கள் பாவமான வாழ்க்கையில் வாழ்ந்துகிட்டே இருக்கிறாங்க. அவங்க எதை நோக்கி சென்று கொண்டிருக்கிறாங்க, நரகத்தை நோக்கி சென்று கொண்டிருக்கிறாங்க, அழிவை நோக்கி சென்று கொண்டிருக்கிறாங்க. அந்த அழிவை நம்ம கண்டும் காணாமல் அப்படியே இருந்தோம்னா அது என்னது, நம்ம கிரியை நல்ல கிரியையா, நம்ம மட்டும் பரலோகம் போனால் போதும், அவங்க எப்படி போனால் என்ன. அந்த ஜனங்கள் அழியாதபடி நம்ம என்ன செய்யணும், அவங்களுக்காக திறப்பின் வாசலில் நிற்கணும், கண்ணீர் வடிக்கணும், உபவாசிக்கணும். அதுதான் உண்மையான ஒரு கிரியை, நல்ல கிரியை. அப்போது நம்ம இதுவரைக்கும் நம்ம அப்படிப்பட்ட கிரியையை நம்ம செய்யாமல் இருந்திருந்தோம்னா நம்ம கிரியையில் இந்த ஜனங்கள் அழிந்து போகிற ஆத்துமாக்களுக்காக நம்ம ப்ரேயர் பண்ணணும். அழிந்து போகிற ஆத்துமாக்கள் பேர் கரிசனை கொள்ளணும். அழிந்து போகிற ஆத்துமாக்களுக்காக மோசையை போல் நிற்கணும்.
அவர்களை அழிப்பதென்றால் என் பேரை கிறுக்கி போடும் சொல்லிட்டு நிற்கணும். ஆண்டவரே அவர்களை அழிக்காதீங்க. மிரியாம் அப்படியே உறைந்த மழை போல் குஷ்டரோகியாக நிற்கும்போது என்ன சொல்கிறான், நானும் என் தகப்பன் விட்டாரும் பாவம் செய்தோம். மோசே அப்படி தான் ஜெபம் பண்ணுறாரு. செஞ்சது அவங்க தான் தப்பு, ஆனால் என்ன செய்கிறாங்க, நாங்கள் பாவம் செய்தோம். அப்போது அந்த இடத்துல நம்ம அப்படியாக நம்ம வந்து திறப்பின் வாசல் நிற்கிறவர்களாக நம்ம காணப்படணும். ஆண்டவரே அழிக்காதீங்க, ஆண்டவரே இந்த ஜனங்களை காப்பாற்றுங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கேட்குற பிள்ளைகளாக காணப்படணும். அடுத்தது பாருங்கள் என்ன சொல்லியிருக்குது, நீதிமொழிகள் 4:16 வாசிப்போம். பொல்லாப்பு செய்தால் ஒழிய அவர்களுக்கு நித்திரை வராது, அவர்கள் யாரையாகிலும் விழச் செய்யாது இருந்தால் அவர்கள் தூக்கம் கலைந்து போம் என்று அதில் சொல்லப்பட்டிருக்கிறது. பொல்லாப்பு துன்மார்க்கர் என்ன செய்கிறாங்களாம், பொல்லாப்பு செய்யணும். யாருக்காவது இன்றைக்கி ஏதாவது ஒன்று பண்ணணும். இன்றைக்கி அவங்கள பற்றி நம்ம கேள்விப்பட்டோம், யாருக்கும் சொல்ல வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. இருந்தாலும் நேராக நம்ம அவங்ககிட்டே போய் கேட்டுருவோம், என்னமோ இப்படியாமா உங்களை பற்றி கேள்விப்பட்டனே. அது தனிப்பட்ட முறையில் கேட்க மாட்டாங்க, 4 பேர் இருக்கிற இடத்துல என்ன செய்வாங்க, போய் கேட்பாங்க. அதை அப்படியே டிஸ்போஸ் பண்ணுறது. அன்பு திரளான பாவங்களை மூடும்னு தான் படிச்சிருக்கிறோம். ஆனால் உண்மையான அன்பு இருந்தால் என்ன செய்ய மாட்டாங்க, அப்படி கேட்க மாட்டாங்க. பார்த்தீங்களா, அந்த இடத்துல பாருங்கள் என்ன சொல்லியிருக்குது, பொல்லாப்பு செய்தால் ஒழிய அவர்களுக்கு நித்திரை வராது, யாரையாகிலும் விழச் செய்யணும். அவங்க நின்றுட்டுருக்காங்கன்னா என்ன செஞ்சிடணும், அவங்கள ஏதாவது ஒரு குறை சொல்லி அவங்கள என்ன செய்யணும், மட்டம் தட்டிடணும். அப்படி விழச் செய்தால் தான் அவங்களுக்கு தூக்கம், விழச் செய்யலினா தூக்கம் கலைந்து போகும்னு சொல்லிப்பார். அவ்வளோ ஒரு மோசமான ஒரு காரியம். ஆகவே நம்ம என்ன செய்யக்கூடாது, இப்படிப்பட்ட துன்மார்க்கமான செய்கைகள் நம் வாழ்க்கையில் காணப்படக்கூடாது. இந்த கிரியையை நாம் அகற்றிவிட வேண்டும். அடுத்து பாருங்கள் என்ன சொல்லியிருக்குது, யோபு 28:28 வாசிங்க. பொல்லாப்பை விட்டு விலகுவதுதான் புத்தி அப்படின்னு சொல்லியிருக்குது. பொல்லாங்காய் தோன்றுகிற எல்லாவற்றையும் விட்டு விலகுங்கள். நம்ம படிக்கிறோம், நம்ம திருவிருந்து ஆராதனை கடைசியில் என்ன சொல்கிறோம், எப்பொழுதும் சந்தோஷமாக இருங்கள், இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள், பொல்லாப்பை விட்டு விலகுங்கள் என்றெல்லாம் நம்ம பாடுறோம். அப்போ பாருங்க, அப்போ அந்த பொல்லாப்பை நம்ம என்ன செய்யணும், விட்டு விலகணும். அதுதான் புத்தி. தீமையான காரியத்தில் இருக்கக்கூடாது, அதை விட்டு விலகிடணும். அதை தான் நம்ம வந்து சங்கீதம் 1:1 வாசிக்கிறோம். துன்மார்க்குடைய ஆலோசனை நடவாமலும் அவன் இல்லாமலும் பரியாசக உட்காரும் இடத்தில் உட்காராமலும் கர்த்தருடைய வேதத்தை பிரியமாய்ந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தை தியானமாக இருக்கிற மனுஷன் பாக்கியவான். அப்போ நம்ம இதுதான் வந்து நல்ல கிரியைகள் என்று சொல்லி நம்ம பார்க்குறோம். அப்போ இதெல்லாம் நம்ம வந்து எனக்கு திருஷ்டாந்தமாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. பொல்லாப்பை விட்டு விலகிடணும், நல்லதை தான் நம்ம தெரிந்து கொள்ளணும். ஏன்னா அந்த பொல்லாப்பு செய்கிறது யார், அதே போலியாக ஆரம்பிக்கிற மாதிரி சொல்லுங்கள், பொல்லாங்கன். யார், பொல்லாங்கன். பொல்லாப்பு செய்கிறவன் யார், பொல்லாப்பு செய்கிற தூண்டுறவன் யார், பொல்லாங்கன். அவன் அந்த பொல்லாத கிரியைகளே பொல்லாத சிந்தனைகளை தான் நம்ம உள்ளத்தில் கொடுப்பான். அதிலேருந்து நம்ம தப்பிச்சுக்கணும். அடுத்தது யோவான் 3:19, யோவான் 7:7. இது ரெண்டுலேயும் நம்ம வாசிக்கும்போது என்ன பார்க்குறோன்னா, மனுஷனுடைய கிரியைகள் உலகத்தின் கிரியைகள் எப்படி இருக்குது அப்படின்னு அந்த வசனத்தில் போட்டிருக்குது. பொல்லாதவைகள், ரெண்டுமே பொல்லாதவைகளாக இருக்குது. மனுஷனுடைய கிரியைகள், உலகத்தினுடைய கிரியைகள். இப்போ எல்லா கிரியைகளும் நம்ம உலகத்தில் பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறோம். எப்படி இருக்குது, உலகத்தில் வந்திருந்தும் மனுஷனுடைய கிரியைகள் எப்படி இருக்குதான், பொல்லாததாகவே இருக்கிறது. ஆகவே மனுஷங்களை நம்ம வந்து பார்க்கவே கூடாது. எந்த மனுஷனும் நமக்கு முன்மாதிரியே வைக்கவே கூடாது. யாருமே நமக்கு ரோல் மாடல் கிடையாது. ஆண்டவர் ஒருவர் தான். ஹல்லேலூயா. ஆகவே இந்த கிரியைகள், பொல்லாத கிரியைகளை விட்டு நம்ம என்ன செஞ்சிடணும், விலகிடணும். அடுத்தது பாருங்கள், 3ஆவதாக தீமை செய்தலை விட்டு ஓயுங்கள். 16வது வசனத்தில் ஏசாயா 1:16 கடைசி பகுதி, தீமை செய்தலை விட்டு ஓயுங்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அதில் பாருங்கள், ஓய்வில்லாமல் தீமை செய்கிறது. அப்போ தீமை செய்கிறதுக்கு நீ என்ன செய்ய, முற்றிலுமாக நீ வந்து ரிட்டையர்ட் ஆகுன்னு சொல்கிறார். தீமை செய்கிறதுக்கு, தீமையை விட்டு ஓயிறது, தீமை செய்யாமல் இருக்கிறதுக்கு என்ன செய்யணும், தீமை செய்கிறதுக்கு ரிட்டையர்ட் ஆயிடணும். நன்மை செய்கிறதுக்கு நம்ம நாள் முழுவதும் செய்யணும், நம்ம உள்ளளவும் செய்யணும். ஹல்லேலூயா. அடுத்தது பாருங்கள் என்ன சொல்லியிருக்குதுல, நீதிமொழிகள்
6:18 பார்க்குறோம், தீங்கு செய்வதற்கு விரைந்தோடும் கால். 7 காரியங்களை கர்த்தர் வெறுக்கிறார், 7ம் அவருக்கு அருவருப்பானவைகள். அவையாவன: மேட்டிமையான கண், பொய் நாவு, குற்றமற்றோர் அத்தஞ்சித்தும் கை, தூர ஆலோசனை பிணைக்கும் இருதயம், தீங்கு செய்வதற்கு விரைந்தோடும் கால், அபத்தம் பேசும் பொய் சாட்சி, சகோதரருக்குள்ளே விரோதத்தை உண்டு பண்ணுதல் ஆகியவைகளை. 7 காரியங்கள் சொல்லலாம். அந்த 7ல் வந்து பாருங்கள், ஆண்டவர் அருவருக்கக்கூடிய காரியங்கள் தீங்கு செய்வதற்கு விரைந்தோடும் கால். அது நம்மக்கிட்ட காணப்படக்கூடாது. நல்லது செய்கிற மக்களோடு தான் நம்ம இருக்கணும். தீமை செய்கிறவங்களோட நம்ம வந்து சும்மா ஒரு பார்ட்னராக கூட இருக்கக்கூடாது. சும்மா நம்ம கம்பெனி கூட கொடுக்கக்கூடாது அவங்களுக்கு. நீ உள்ளேயெல்லாம் வர வேண்டாம், நீ வெளியே நில்லு, சும்மா எனக்கு பைக் இல்லை, சும்மா எனக்கு லிஃப்ட் மட்டும் கொடு, நான் உள்ளே போயிட்டு வந்துடுறேன், அப்புறம் என்னை வந்து கொண்டாந்து பிக்கப் பண்ணிடு. அதுக்கும் கூட நம்ம போகக்கூடாது. ஹல்லேலூயா. அவள் பாருங்கள், தீங்கு செய்வதற்கு விரைந்தோடும் கால் நம்ம இடத்துல இருக்கக்கூடாது. அடுத்தது பாருங்கள், 1:16-22 வாசிக்கிறோம். தீர்க்கதரிசிகள், ஊழியர்கள், அவங்களுக்கெல்லாம் நம்ம எந்த தீங்கு என்ன செய்யக்கூடாது, செய்யக்கூடாதுன்னு சொல்லிட்டு அந்த இடத்துல பார்க்குறோம். ஊழியர்களுக்கெல்லாம் தீங்கு விளைவிக்கக்கூடாது. தீங்கு விளைவிச்சாங்கன்னா அவங்க என்ன ஆவாங்கங்கிறது அவங்க தெரியுது. ஊழியக்காரர்களுக்கு, தீர்க்கதரிசிகளுக்கு, அவங்களுக்கெல்லாம் எந்த தீங்கும் நம்ம நினைக்கவே கூடாது, உள்ளத்தில் கூட நினைக்கக்கூடாது. அப்படிப்பட்ட இதை நம்ம வந்து காப்பாற்றிக்கணும். அடுத்தது சங்கீதம் 15:3 பாருங்கள், தோழனுக்கு தீங்கு செய்யாமல் மனதார சத்தியத்தையே நாள்தோறும் பேசுபவனே என்று சொல்லி நல்ல ஒரு பாட்டு பாடுறோம். அப்போ தோழனுக்கு தீங்கு செய்யக்கூடாது. யாருப்போ அந்த தோழனுக்கு வந்த தீங்கில் அவன் தீங்கு செய்யாமல் அதிலிருந்து காப்பாற்றினவன் யார்? நல்ல ஃப்ரெண்ட்ஸ் யாருங்க சொல்லுங்கள், சொன்னீங்க யாரோ அங்கே? யோனத்தான். வெரி குட். யோனத்தானும் தாவீது. அவங்க அப்பா அவனை கொல்றதுக்கு ஈட்டியே அப்படியே பிடிச்சிட்டே நின்றுட்டுருக்கிறாரு, அவன் எங்கடா கொல்லலான்ட்டு. ஆனால் இந்த யோனத்தான் என்ன செய்கிறாரு, உடனே தன் நண்பனை காப்பாற்றணுமே அப்படின்னு சொல்லிட்டு உடனே என்ன பண்ணுறாரு, அந்த இடத்துல வந்து எல்லாம் அப்பப்போ வந்து நியூஸ் சொல்லிகிட்டே இருந்துருவார். அப்போ தோழனுக்கு நம்ம தீங்கு செய்யக்கூடாது. ஆனால் யோபியின் நண்பர்களை பாருங்கள், அவனே புண்ணை வச்சு சுரண்டிக்கிட்டு உட்காந்துருக்கான் சிரட்டையில். துக்கம். மனைவி ஆல்ரெடி திட்டி நீ ஜீவனை விடும்னு சொல்லிட்டா, அது பெரிய துக்கம் அவனுக்கு. இப்போ இவங்க என்ன செய்கிறாங்க, நண்பர்களாவது வந்து நம்மளுக்கு இதமாக நல்ல ஒரு ஆறுதலான வார்த்தைகளை சொல்லுவாங்கன்னு பார்த்தா அவங்களும் என்ன செய்கிறாங்க, குறையே குறை. நீ ஏதாவது தப்பு பண்ணியிருப்பீங்க, இளவயதில் ஏதாவது ஒரு தவறுகள் நடந்திருக்கும், நீங்கள் அதையெல்லாம் நீங்கள் ஆண்டவர்கிட்ட மன்னிப்பு கேளுங்க, ஆண்டவர்கிட்ட நீங்கள் அதையெல்லாம் அறிக்கையிடுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் அதை சொல்லி குற்றத்தோடு. அப்போ தான் இந்த ஆண்டவர் சொல்கிறாரு 42ஆம் அதிகாரத்தில், என் தாசனாகிய யோபு என்னை குறித்து நிதானமாக பேசினபடி நீங்கள் பேசலை ஆண்டவர் சொல்கிறார் அந்த இடத்துல. அப்போ பாருங்கள், ஆண்டவர் நம்ம என்ன சொல்கிறார், நம்ம தோழனுக்கு தீங்கு நினைக்கக்கூடாது. அதே போல் ஆண்டவர் சிநேகிதனாக தான் நினச்சிருந்தார் யூதாஸையெல்லாம். ஆனால் அந்த யூதாஸ் என்ன பண்ணிட்டான், சிநேகிதனே தான் சொல்கிறாரு ஆண்டவர் அந்த இடத்துல. முத்தத்தினாலேயே என்னை காட்டி கொடுக்கணும். அந்த அவ்வளவு சிநேகமாக இருந்த அந்த சீஷன் என்ன செஞ்சிட்டான், காட்டி கொடுத்துட்டான். ஆண்டவரை உண்மையான ஒரு தோழனாக நினச்சிருந்தா அவன் காட்டி கொடுத்துருப்பானா? நான்று கொண்டு செத்தான்னு பார்க்குறோம். தீங்கு செய்ய நினைக்கிறவர்கள் அவர் கேட்ட பலன், அது 2வது பகுதியில் இருக்குது, பார்த்துக்கலாம். அதில் பாருங்கள், அடுத்தது 37, சங்கீதம் 37:12 வாசிங்க. போதும். அதே நம்ம சங்கீதம் 42 கூட பார்க்குறோம், தீரா வியாதி அவனை பிடித்தது, படுக்கையில் கிடக்கிற அவன் இனி எழுந்திருப்பதில்லை அப்படின்லாம் என்னை சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல எல்லாம் சொல்கிறாங்க. தாவீது சொல்கிறார் அந்த இடத்துல. இப்போது அந்த மாதிரி என்ன செய்கிறாங்க, துன்மார்க்கன் தான் அந்த தீங்கு கண்டு அவனுக்கு ஒரு பயமோ நடுக்கமோ அதெல்லாம் ஏற்படாது. ஒருத்தர் கஷ்டப்படும் போது சிரிக்கிறது, அவங்க தொல்லையில் கஷ்டங்களை மாட்டிக்கிட்ட போது அவங்கள அனாவசியமாக நினைக்கிறது, அதெல்லாம் யார் செய்கிற வேலை? துன்மார்க்கன் செய்கிற ஒரு காரியமாக காணப்படுகிறது. பாருங்கள் எப்படி இந்த வசனத்தில் அதான் போட்டிருக்கு, தீங்கு நினைத்து அவன் பேரில் பற்கடிக்கிறான் அப்படின்னு பார்க்கும்.
அந்த மாதிரி நம்ம காரியங்கள் காணப்படக்கூடாது. நம்ம எல்லாரும் நண்பர்களாக, எல்லாரும் நல்ல விசுவாச குடும்ப உறுப்பினர்களாக எல்லாம் இருக்கிறோம். அப்போ எந்த காரியத்திலும் நம்ம என்ன செய்யக்கூடாது, நன்மையான காரியங்களை மட்டும்தான் சிந்திக்கணும். அடுத்தது பாருங்கள், 121:7 வாசிங்க. சங்கீதம் 121:7. சரி. கர்த்தருடைய வேலைன்னா எல்லா தீங்குக்கும் விலகி காக்குது. அப்போ நாமுமே நம்மளால் முடிந்த அளவுக்கு யாராவது கஷ்டத்தில், அந்த தீமையில், தீங்கில் அகப்பட்டிருக்கவங்களுக்கு என்ன செய்யணும், விலக்கி காக்கணும். ஏன்னு கேட்டால் அவருடைய சாரம் தான் நம்மளில் இருக்குது. என்னை போல் ஆகுங்கள் தான் சொல்கிறாரு. அவர் எப்படி தயாள குணமுள்ளவராக இருந்தார், உதவுகிறவராக இருந்தார், மனதிற்கும் நிறைந்தவராக இருந்தார், அதே பண்புகள் நம்மிடத்திலும் காணப்படணும். அப்போ தான் ஆண்டவர் அவருடைய சாயலையும் அவருடைய மகிமையும் நமக்கு கொடுத்ததுனுடைய அர்த்தமே அப்போ தான் வரும். ஹல்லேலூயா. அப்போ பாருங்கள், அவர் எல்லா தீங்குக்கும் நம்ம விலக்கி காப்பாற்றுகிறார். அடுத்தது நம்ம பார்த்தா 1 கொரிந்தியர் 13:5 அன்பு தீங்கு நினையாது. நினைவில் கூட தீங்கு செய்யக்கூடாது. தீங்கு செஞ்சாதான் தீங்கு இல்லை. ஒருத்தருக்கு மனதளவில் கூட நம்ம என்ன செய்யக்கூடாது, தீங்கு நினைக்கக்கூடாது. ஹல்லேலூயா. அடுத்தது பாருங்கள், ஏசாயா 11:9 அவருடைய பரிசுத்த பர்வதம் எங்கும் தீங்கு செய்வார் இல்லை, தீங்கு செய்வார் இல்லை எப்படி சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட் நம்ம வாழ்க்கையில் காணப்படணும், நம்ம சபையில் காணப்படணும், நம்ம இருக்கக்கூடிய இடத்துல காணப்படணும். யாருமே தீங்கு செய்கிறவங்க ஒருத்தர் இல்லைங்க. அவங்க கோத்திரத்தில் பலவீனப்பட்டவங்க ஒருவனும் இல்லைங்கிற மாதிரி அவர் பரிசுத்த பர்வதம் எங்கும் தீங்கு செய்வார் இல்லை அப்படிங்கிற ஒரு சாட்சியை நம்ம பெறணும். அடுத்ததாக பாருங்கள், 17வது வசனத்தில் நன்மை செய்ய படிக்க வேண்டும். நன்மை செய்ய படியுங்கள். 4வதாக நன்மை செய்ய படியுங்கள். ஆதியாகமம் 4:7 வாசிக்கிறோம், நீ நன்மை செய்தால் உனக்கு மேன்மை இல்லையோ. யார்கிட்ட கேட்டார்? காயின்கிட்ட கேட்குறார், நன்மை செய்தால் உனக்கு மேன்மை இல்லையோ. அப்போ நன்மை செய்தால் நமக்கு என்ன கிடைக்கும்? மேன்மை. உலகத்துலேயும் மேன்மை கிடைக்கும், இன்னும் உன்னதத்திலையும் மேன்மை கிடைக்கும். உலகத்திலையும் மேன்மை, உன்னதத்திலும் மேன்மை. ஆண்டவர் அப்படி தருவார். ஹல்லேலூயா. அடுத்தது பாருங்கள், எபிரேய மருத்துவச்சிகள் பாருங்கள், சிப்பீரால் பூவாள் அவங்க பாருங்கள் என்ன செஞ்சாங்கன்னு. யாத்திராகமம் 1:20. யாத்திராகமம் 1:20 இது நிமித்தம் தேவன் மருத்துவச்சிகளுக்கு நன்மை செய்தார், ஜனங்கள் பெருகி மிகுதியும் பலத்து போனார்கள். அவங்க அந்த இடத்துல நன்மை செய்தாங்க. என்ன நன்மை செஞ்சாங்க? பார்வோன் ஆண் குழந்தைகளில் என்ன செய்கிறாரு, கொன்றணும்னு சொல்கிறாங்க. எல்லாத்தையும் நீங்கள் எபிரேய ஸ்திரீகள் இருக்கும்போது நீங்கள் என்ன செய்யுங்க, அவங்கள ஆண் குழந்தையாக இருந்தால் கொன்றுங்க, பெண் குழந்தையாக இருந்தால் மட்டும் உயிரோட வைங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது அந்த இடத்துல அவங்க என்ன சொல்கிறாங்க ராஜாவுக்கு, மருத்துவச்சிகள் 18வது வசனத்தில், அதனால் எகிப்தின் ராஜா மருத்துவச்சிகள் அழைப்பித்து, நீங்கள் ஆண் பிள்ளைகளை உயிரோடைய காப்பாற்றுகிற காரியம் என்ன என்று கேட்டான். அதற்கு மருத்துவச்சிகள் பார்வோனை நோக்கி, எபிரேய ஸ்திரீகள் எகிப்திய ஸ்திரீகளைப் போல அல்ல, அவர்கள் நல்ல பலமுள்ளவர்கள். மருத்துவச்சிகள் அவர்களிடத்திற்கு போகும் முன்னமே அவர்கள் பிரசவமாயிருதுங்கிறாங்க. அப்படின்னு அவங்க செஞ்சதுனால, அவங்க காப்பாற்றுறதுனால ஆண்டவர் என்ன செஞ்சாராம், மருத்துவச்சிகளுக்கு நன்மை செய்தார். அடுத்தது பாருங்கள், 21வது வசனம், மருத்துவச்சிகள் தேவனுக்கு பயந்ததினால் அவர்களுடைய குடும்பங்கள் தழைக்கும்படி செய்தார். ஹல்லேலூயா. இன்றைக்கெல்லாம் மருத்துவராக, செவிலியராக, அங்கெல்லாம் ஹாஸ்பிட்டலெல்லாம் பணி செய்கிறாங்கல்ல, உண்மையாகவே அநேகருக்கு அவங்க செய்கிறதுனால உண்மையாகவே அவங்க குடும்பங்கள்லாம் என்ன செய்யும்னு சொல்லி வேதம் சொல்லுது, தழைக்கும்படி செய்வார். ஹல்லேலூயா. ஆமாம், ஹல்லேலூயா. அப்போ பாருங்கள், அவங்களுக்கு நன்மை செய்கிறாங்க. நன்மை, ஆண்டவர் அவர்களுக்கு நன்மை செய்கிறார். இவங்க நன்மை செய்தால் அவங்களுக்கு நன்மை கிடைக்குது. ஹல்லேலூயா. அடுத்தது பாருங்கள், தாவீது சவுலுக்கு என்ன செஞ்சான், நன்மை செய்தான். 1 சாமுவேல் 24:17-18 குறிச்சுக்குங்க, வீட்டில் படிங்க. அது என்ன சொல்லியிருக்குது, அவன் அந்த சால்வை அப்படியே உட்காந்துருக்கான், அந்த இடத்துல வேணா அவனை என்ன செஞ்சுருக்கலாம், கொன்றிருக்கலாம். ஆனால் என்ன செய்யலை, அவனோட இதயம் அடித்து கொண்டது அப்படின்னு இருக்குது, அந்த சால்வையை வெட்டினதுக்கே.
அந்த சால்வையினுடைய தொங்கலை லேசாக அந்த கத்தியில் வெட்டினதுக்கு அவன் இதையும் எப்படி இருந்ததாம்மா தாவீதுக்கு அடிச்சுக்கிச்சான். பாருங்க, தேவன் அபிஷேகம் பண்ண மனுஷன் மேலே என் கையை போட மாட்டேன். அது வந்து பெரிய நன்மை இல்லை? அப்போ சவுல் சொல்கிறார், நீ எனக்கு பாருங்க சொல்ல தாவீது பார்த்து, நீ என்னை பார்க்கலும் நீதிமான், நீ எனக்கு நன்மை செய்தாய், நானோ உனக்கு தீமை செய்தேன். பாருங்க, நன்மை செஞ்சனால அவனை கெட்டா போயிட்டான். நன்மை செய்தனால் அவனுக்கு எவ்வளோ உயர்வான காரியங்கள் அவனுக்கு கிடச்சிது. ஹல்லேலூயா. அடுத்ததாக பார்க்குறோம், நெகேமியா 2:10 வசனத்தை வாசிங்க. நெகேமியா 2ஆம் அதிகாரம் 10வது வசனம். அடுத்து 18வது வசனம். தேவனுடைய கரம் அப்பொழுது அவர்கள் எழுந்து கட்டுவோம் வாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல எழும்பி வந்தாங்க. இப்போ பாருங்க, நன்மையாக இருந்துச்சான். அப்போ அந்த நன்மையான காரியங்களை செய்வதற்கு நாம் ஒரு அடி எடுத்து வைத்தால் இந்த நன்மை செய்கிற தேவனுடைய கரம் நம்ம கூட வந்து பிடிச்சிக்கணும் நம்மளை. ஹல்லேலூயா. பார்த்தீங்களா, அந்த இடத்துல சொல்லியிருக்குது, இஸ்ரவேல் புத்திரரின் நன்மையை விசாரிக்க ஒருவன் வந்தான் அப்படின்னு சொன்ன உடனே அடுத்தது 18வது வசனம், என் தேவனுடைய கரம் என்மேல் நன்மையாக இருக்கிறது. ஹல்லேலூயா. எவ்வளோ சாட்சி பார்த்தீங்களா, நம்ம நன்மை செஞ்சால் நம்ம ஆண்டவர் நம்மோட கரத்தை பிடிச்சிக்கிறாரு. ஹல்லேலூயா. இப்போ நன்மை செய்யணும், நம்ம நன்மை செய்ய படிக்கணும். அடுத்து பாருங்கள், தீமையை விட்டு விலகி நன்மை செய்யணும். 34:14 வாசிக்கிறோம். சங்கீதம் 34:14, தீமையை விட்டு விலகி நன்மையை செய்ய வேண்டும். அடுத்து பாருங்கள், உத்தமனாக நடந்தால் நன்மை. சங்கீதம் 84:11 வாசிக்கிறோம். நம்ம உத்தமனாய் நடப்பது தான் நன்மை. அடுத்தது மத்தேயு 5:44 வாசிக்கிறோம், பகைக்கிறவனுக்கு நன்மை செய்யுங்கள். நம்ம பகைக்கிறாங்களா அவங்களுக்கு நன்மை செய்யுங்க, பகைக்கிறவர்களுக்கு நன்மை செய்யணும். இந்த இடத்துல நம்ம பார்க்குறோம், உன் சத்துருக்களை சிநேகியுங்கள். உன் சத்துரு பசியாக இருந்தால் அவனுக்கு நீ புசிக்க ஆகாரம் கொடு, தாகமாக இருந்தால் தண்ணீர் கொடு. நம்ம அப்படி செய்கிறதுனால அவன் மீது எதை குவிக்கிறோமா, எரிகிற தழல்களை குவிக்கிறோம். அதுக்கு பதிலுக்கு பதில் நம்ம செஞ்சிட்டோம்னா ஆண்டவர் அதுக்கு எந்த பதிலும் செய்ய மாட்டார். நீயே பார்த்துக்க, நீயாச்சு அவனாச்சு, நீங்களே உனக்கே தெம்பு இருக்குதுல்ல, நீயே பார்த்துக்க அப்படின்றவார். ஆனால் நம்ம அமைதியாக ஆண்டவர் கரத்தில் ஒப்பு கொடுத்துட்டோம்னா ஆண்டவர் சரியான முறையில் சரியாக அதை செய்து முடிப்பார். நம்ம செஞ்சோம்னா எக்கு தப்பாக தான் இருக்கும். நம்ம செஞ்சோம்னா அதில் ஒரு நிறைவு இருக்காது. அது நம்ம செஞ்சோம்னா அதில் ஒரு ஆர்ப்பாட்டம்லாம் இருக்கும். ஆனால் ஆண்டவர் நன்மை செய்தால் மிகவும் அப்படியே அமெரிக்கையும் நம்பிக்கையுமாக இருக்கும். நம்ம பகைக்கிறவருக்கு நன்மை செஞ்சோன்னு வைங்க, ஒருவனுடைய வழிகள் கர்த்தருக்கு பிரியமாக இருந்தால் அவனுடைய சத்துருக்களும் அவனோட சமாதானமாகும்படி செய்வார். ஹல்லேலூயா. அப்போ அப்படிப்பட்ட ஒரு காரியத்தை செய்வார். உதிக்கிற ஒளியின் இடத்துக்கு ராஜாக்களும் நடந்து வருவார்கள். உனக்கு விரோதமாக உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போகும். உனக்கு விரோதமாக எழும்பும் எந்த நாவையும் நீ குற்றப்படுத்துவாய். இது கர்த்தருடைய ஊழியக்காரரின் சுதந்திரம். ஹல்லேலூயா. அது இன்ஹெரிட்டன்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்கு. இப்போ பகைக்கிறவர்களுக்கு நன்மை செய்யணும். அடுத்து பாருங்க, கலாத்தியர் 6:9-10 பார்க்குறோம், சோர்ந்து போகாமல் நன்மை செய்யணும். நன்மை செய்கிறதில் சோர்ந்து போகக்கூடாது, சோர்வு வரவே கூடாது. நன்மை செஞ்சுக்கிட்டே இருந்தால் ஆண்டவர் பாருங்கள் ஏதாவது ரெஸ்ட் எடுத்தாரா? பகல் முழுவதும் எல்லா நாடு நகரம் எல்லாம் சுற்றி எல்லாத்துக்கும் நன்மை செய்துகிட்டே வந்தார். இரவு முழுவதும் போய் ஜெபம் பண்ணார். அந்த வசனம் தான் நம்மளுக்கு சங்கீதம் 121 சொல்லுதா, இஸ்ரவேலை காக்கிறவர் உறங்குவதும் இல்லை தூங்குவதும் இல்லை. அப்போ அவர் படகுல நித்திரியாக இருந்தார் அப்படின்னு ஒரு சிலர் நம்மளுக்கு கேட்பாங்க. அவர் நித்திரியாக இருந்தாலும் அந்த இடத்துல அவங்களோட விசுவாசத்தை பரீட்சித்து பார்க்கிறார். அற்ப விசுவாசிகளை ஏன் சந்தேகப்பட்டீர்கள் அப்படின்னு கேட்குறாரு எந்திரிச்சு. ஹல்லேலூயா. இப்போ பாருங்கள், சோர்ந்து போகாமல் நன்மை செய்யணும் அப்படின்னு. அடுத்து 5வதாக
என்ன சொல்லியிருக்குது 17வது வசனத்தில்? 17வது, நியாயத்தை தேடுங்கள். அடுத்து என்ன தேடணும்? நியாயத்தை தேட வேண்டும். அல்லேலூயா. பாருங்க, அநியாயம் இந்த உலகத்தில் தேட வேண்டியதில்லை. அநியாயத்தை என்ன செய்ய வேண்டியதில்லை? தேட வேண்டியதில்லை. எங்கே பார்த்தாலும் அதுதான் இருக்குது. நியாயத்தை தான் எங்கேயாவது இருக்குமா? இந்த உலகத்தில் இந்த தெருவில் எங்காவது நியாயம் இருக்குமா? இந்த கிராமத்தில் எங்காவது நீதி நியாயம் இருக்குதா? தேட வேணும். தேடியும் அதை கண்டுபிடிக்கிறது ரொம்ப கஷ்டம்தான். சிலது நியாயமாட்ட தெரியும், ஆனால் அது பார்த்தா கடைசியில் என்ன இருக்காது? நியாயம் இருக்காது. அப்போது நியாயத்தை தேடணும். எது நியாயம்? எபேசியர் 6:1 வாசிக்கிறோம். பிள்ளைகளே, உங்கள் பெற்றோருக்கு கர்த்தருக்குள் கீழ்ப்படியுங்கள், இது நியாயம். இப்போ பெற்றோர்னு சொல்லும்போது நம்ம அப்பா அம்மாவையும் குறிக்கும், நமக்கு சொல்லி கொடுக்குற ஆசிரியரையும் குறிக்கும், நம்மளுக்கு போதகத்தை கொடுக்கக்கூடிய போதகர்களையும் குறிக்கும். இவங்க எல்லாமே பெற்றோர் தான். ஆவிக்குரிய பெற்றோர், ஈன்றெடுத்த பெற்றோர், நம்ம அறிவு கண்ணை திறக்கக்கூடிய ஆசான் பெருமக்கள். அவங்களும் ரெண்டாவது, செகண்ட் பேரண்ட். டீச்சர்ஸ் எல்லாம் யார்? செகண்ட் பேரண்ட்டுன்னு சொல்லுவாங்க. இப்போ இவங்களுக்கெல்லாம் நம்ம என்ன செய்யணுமா? கீழ்ப்படிய வேண்டும். இப்போ கீழ்ப்படியாத தன்மை ஏதாவது காணப்படுதா? சபையில் ஏதாவது ஒரு கருத்துக்கள் சொல்லும்போது நம்ம கீழ்ப்படியாமல் இருக்கிறோமா? கீழ்ப்படியாமல் இருந்தால் அது என்னது? அநியாயம். கீழ்ப்படியாமல் இருந்தால் என்னது? அநியாயம். பிள்ளைகளே, உங்கள் பெற்றோருக்கு கர்த்தருக்குள் கீழ்ப்படியுங்கள், இது நியாயம். அப்படி கீழ்ப்படியலைன்னா அநியாயம். இப்போ நம்ம எதை செஞ்சிட்ருக்குறோம்? நியாயத்தை தேடுறோமா? அவர் கட்டளைகள், கற்பனைகள், அவருடைய எல்லா விதமான வாக்குத்தத்தங்கள், வசனங்கள், உடன்படிக்கைகள், இவைகளெல்லாம் எத்தனையோ திரளாக கொடுத்துருக்கிறார் ஆண்டவர். அதுக்கெல்லாம் நம்ம கீழ்ப்படுகிறோமா? அதுக்கெல்லாம் கீழ்ப்படிந்தால் தான் நம்ம நியாயத்தை தேடுறோன்னு அர்த்தம். இல்லைன்னா நம்ம வாழ்க்கையில் என்ன காணப்படுது? அநியாயம்தான். அதனால் நம்ம ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும், நியாயத்தை தேட வேண்டும். அடுத்ததாக 6வதாக என்ன சொல்லியிருக்குது? ஒடுக்கப்பட்டவனை ஆதரிக்க வேண்டும். ஒடுக்கப்படுறவங்கன்னா சமுதாயத்தில் ஒடுக்கப்பட்டவங்களாக இருக்கலாம். சமுதாயத்தில் சிறுபான்மையினர் அப்படின்னு ஒடுக்கப்பட்டு காணப்படுறாங்கள்ல, அப்படி ஒடுக்கப்படலாம். இல்லை பொருளாதார ரீதியாக சிலர் ஒடுக்கப்பட்டிருப்பாங்க, அவங்களையும் சொல்லலாம். சிலர் எப்படி இருப்பாங்க? ஏழ்மை, ரொம்ப தரித்திரம், அதில் ரொம்ப ஒடுக்கப்பட்டு காணப்படலாம். சிலர் கட்டுகளிலும் காவல்களிலும் இருந்து வந்தவங்களை யாருமே பார்க்க மாட்டாங்க. ஐயோ, இவன் இப்படியா, அவங்ககிட்ட பேசினாலே நம்மளே அப்படி நினச்சிருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படிப்பட்டவங்க என்ன செய்வாங்க? யாருமே பேசவே மாட்டாங்க. ஆண்டவரோட நம்ம நீதிமான்கள். பாவியான ஸ்திரியை கையும் களவுமா பிடிச்சிட்டு வந்து ஆண்டவர் நிறுத்துகிறாங்க. ஆண்டவர் நினச்சிருந்தா அவர் மேலே ஒரு பெரிய ஒரு கல்லில் ஒரு வார்த்தையிலேயே செத்துருப்பா. ஒரு வார்த்தை சொன்னால் போதும் அந்த அம்மா செத்துருக்கும். ஆனால் என்ன செய்கிறாரு? உங்களில் பாவம் இல்லாதவன் முதல்ல கல்லறிங்க. எல்லோரும் கல்லை கீழே போட்டுட்டு எல்லாம் ஓடிட்டாங்க. இப்போ யாரும் உன்னை நியாயந்திருக்கலையா? நானும் உன்னை நியாயந்திருக்கல, போ, இனிமேல் பாவம் செய்யாத, சின் நோ மோர்னு சொல்லிட்டு அனுப்புகிறாரு. பார்த்தீங்களா அவர் எவ்வளோ ஒரு கிருபை நேர்ந்தவர். சமாரிய ஸ்திரீ, அந்த அம்மா எப்படிப்பட்டவங்க ஊருக்கே எல்லாருக்கும் உலகத்துக்கே தெரியும். அந்த இடத்துல பாருங்கள், பேதுரு, யாக்கோபு, யோவானை கூட்டிகிட்டு போயிருந்தா கூட ஆண்டவரே நீங்கள் அந்த அம்மாட்டெலாம் பேசாதீங்க, இழுத்துட்டு வந்திருப்பாங்க. அதனால தான் அந்த இடத்துக்கு போகும்போது அவங்கள கூட்டிகிட்டு போகல. 3 பேர்த்த இவர் மட்டும் தனியாக போகிறார் கிணத்துக்கிட்ட. எவ்வளவு நேசிக்கிறார் பாருங்க. எல்லாருமே வெறுத்தாங்க. யாரை? சகேயுவை. அவனை பார்த்தா யாருமே அவனை ஐயோ, பாவியான ஸ்திரீகள் இடத்துல, பாவியான மனுஷங்கிட்ட நம்ம போதகர் போய் அவங்க வீட்டில் போய் சாப்பிட்றாரு. அப்போ தான் ஆண்டவர் சொல்கிறார், இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவுமே மனுஷகுமார உலகத்தில் வந்தார். ஹல்லேலூயா. அப்போது ஒடுக்கப்படுகிறது. அவன் அயோக்கியன், திருந்தினாலும் அதே பேரையே சொல்லிட்டு இருப்பாங்க. அவன் நல்லா மனம் திரும்பி நல்ல பையனாக வந்துடுவான், அப்படி அவனை அதே கண்ணோடவே பார்ப்பாங்க. வேறு அந்த வெள்ளை கண்ணாடி போட்டு பார்க்க மாட்டாங்க. அதுக்கப்புறம் கருப்பு கண்ணாடியே தான் இருக்கும் அவனை பார்க்கும்போது. அவன் அந்த லேகியம் நினச்சான், நல்லா புத்தி தெளிஞ்சு நல்லா ட்ரெஸ் எல்லாம் போட்டு அழகாக புத்தி தெளிஞ்சு தேவனுடைய பாதத்தில் வந்து உட்காந்துருக்குறான். அப்படி அந்த ஜனங்க அவனை பார்க்குறதுக்கு பயந்துட்டு இருந்தாங்களாம்.
ட்ரெஸ்ஸு போடாத போது எப்படி பயந்தாங்களோ அதே மாதிரியே ட்ரெஸ்ஸு போட்டவரவும் பயப்படுறாங்க. இன்றைக்கி அப்படி இருக்கிறாங்க ஒடுக்கப்பட்ட ஜனங்கள், சத்துருவினால் பீடிக்கப்பட்ட ஜனங்க. அவங்களெல்லாம் நம்ம என்ன செய்யணும்? ஆதரிக்கணும். அவங்களுக்கெல்லாம் நம்ம ஆதரவு கொடுக்கணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமாம். இப்போ சமுதாயத்தில் இப்படி இருக்கிறவங்களெல்லாம் நம்ம பார்க்கணும். இப்போ ரூத்து நகோமி பாருங்கள், மோவாபிலிருந்து ஒடுக்கப்பட்ட சூழ்நிலை தான் வந்தாங்க. அப்படியே எல்லாம் போகிறாங்க, குடும்பமாக சந்தோஷமாக போகிறாங்க. கணவன் 2 பிள்ளைகள் எல்லாம் மகன்களோட, மக்களோன் கிளியோன் எல்லாம். ஆனால் அங்கே போய் எல்லாரையும் இழந்து இப்போ அப்படியே எந்த விதமான சப்போர்ட் இல்லை அந்த அம்மாவுக்கு, யாருமே இல்லை. நகோமியோன்னு சொல்கிறாங்க எல்லோரும் வரும்போது. ஏன் என்னை நகோமின்னு சொல்லாதீங்க, என்னை மாறாள்னு கூப்பிடுங்க, சர்வ வல்லவர் எனக்கு மிகுந்த கசப்பை கொடுத்துட்டாரு அப்படின்னு. கசப்பு யார் போய் வாங்கிட்டு வந்தது? இந்த அம்மா தான், சர்வ வல்லவர் கொடுக்கல. அப்போ இந்த இடத்துல பாருங்கள், ரூத்து நகோமிக்கும் போவாஸ் என்ன செய்கிறாரு? ஒடுக்கப்பட்ட அவங்களுக்கு வாழ்வு கொடுக்குறாரு. அவன் ஃபஸ்ட் நாள் வரும்போதே என்ன செய்கிறாங்க? உங்கள் மாமிக்கு போய் இதையும் கொஞ்சம் கொண்டு போய் கொடு அப்படின்னு கோதுமைகளை இன்னும் கொஞ்சம் போட்டு கொடுக்குறாங்க. அரிகளில் கொஞ்சம் சிந்த விடுங்க அவளுக்கு, காலையிலேருந்து இவ்வளோ பொறுக்கிட்டு இருக்கிறா, அவள் பொறுக்குனது பத்தாதுன்னு சொல்லிட்டு இவனும் கொஞ்சம் சேர்த்து கொடுக்குறான். அவளை யாரும் ஈனம் பண்ண வேண்டாம். தண்ணி குடிக்க வந்தால் யாரும் அதட்டிடாதீங்க, நம்ம குடிக்கிற தண்ணியை அவளும் குடிக்கட்டும். அந்த காலத்தில் தண்ணி பிரச்சனை இருந்திருக்குது. இந்த குடத்தில் இவங்க மட்டும்தான் தண்ணி குடிக்கணும், இப்படிப்பட்டவங்களுக்கெல்லாம் தண்ணி கிடையாது அப்படின்னு அப்படி செய்வாங்கன்னு சொல்லி தான் அவன் என்ன சொல்லிட்டான்? அவளை ஈனம் பண்ண வேண்டாம், யாரும் அவளை கேவலமாக பேசாதீங்க. அதுதான் ஈனம் பண்ணுதல். அசால்ட்டாக பேசாத. நீ என்ன இங்கே வந்துட்ட? மோவாபிய ஸ்திரீ தானே நீயே, அடிமை தானே நீயே அப்படின்னு அவங்க எல்லாம் பேசுவாங்கன்னு சொல்லிட்டா போவாஸ் உடனே சொல்லிட்டார், நீ எந்த வயலுக்கும் போகாத, இன்றைக்கி வந்துட்டு என்ன டெய்லி எங்கள் வயலுக்கே வர்ற அப்படின்னு யாராவது உன்னை பேச மாட்டாங்க, இங்கேயே வா, வேறு எந்த வயலுக்கும் போகாத. அவனுக்கு நல்லா தெரியும், வேறு வயலுக்கு போனால் இந்த அம்மாவுக்கு இந்த அளவுக்கு வரவேற்பு இருக்காது, இந்த அளவுக்கு பராமரிப்பு இருக்காது, அன்பு இருக்காது அப்படின்னு போவாஸுக்கு தெரியும். வேறு வயலுக்கு போகாத, இங்கேயே இரு. நிறையா வயல்கள் இருக்குது, ஆனால் நம்மளுக்கு ஆண்டவர் எந்த வயலை கொடுத்துருக்குறாரோ அந்த வயலில் நம்ம இருக்கணும். ஹல்லேலூயா. இங்கே தான் நம்ம வசனங்களை பொறுக்கிக் கொள்ளணும், இங்கே தான் நம்மளுக்கு ஆகாரத்தை பொறுக்கிக் கொள்ளணும். ஹல்லேலூயா. சரி, அடுத்தது பாருங்கள், ஒனேசிமு பிலமோன் புத்தகத்தில் நம்ம பார்க்குறோம். பவுல் சொல்கிறாரு, முன்பு அவனுக்கு நம்ம எல்லாருக்குமே அவன் வந்து தீங்கு விளைவிச்சிட்டு இருந்த ஒரு சகோதரனாக தான் இருந்தான். ஆனால் இப்போதும் நம்ம எல்லாருக்குமே எப்படி இருக்கிறான்? அதிக பிரயோஜனம் உள்ளவனாக இருக்கிறான். அவனை நீங்கள் சேர்த்துக்கொள்ளுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. பாருங்க, அன்பு நிமித்தம் மன்றாடுகிறேன் அப்படின்னு சொல்கிறார். ஒனேசிமுவை குறித்து தான் அந்த இடத்துல பேசுகிறாங்க. பாருங்க, பிலமோன் 10வது வசனம் என்னவென்றால், கட்டப்பட்டு இருக்கையில் நான் பெற்ற என் மகனாகி ஒனேசிமு. இப்போ கட்டப்பட்டு எங்கே இருந்தான்? ஜெயிலில் இருந்தான். அந்த ஜெயிலில் போய் ஒனேசிமு என்ன செஞ்சிட்டான்? ரட்சிப்பில் கொண்டாந்துட்டார். ஒனேசிமுக்காக உம்மை மன்றாடுகிறேன், முன்னே அவன் உமக்கு பிரயோஜனம் இல்லாதவன், இப்பொழுதோ உமக்கும் எனக்கும் பிரயோஜனம் உள்ளவன், அவனை நான் உம்மிடத்திற்கு அனுப்புகிறேன், என் உள்ளம்போல் இருக்கிற அவனை நீ ஏற்றுக்கொள்ளும். எப்படி சொல்கிறார் பாருங்க. அப்போ மனம் ஒத்த நிலைமை. இப்போ பவுலுடைய மனசு எப்படி இருக்குதோ அந்த மாதிரி ஒனேசிமோட மனசு மாறிடுச்சு. ஹல்லேலூயா. அதான் சகோதரர் ஒருமித்து வாசம் பண்ணுவது. அந்த உள்ளம் பாருங்க, எல்லாருக்கும் ஒரே உள்ளம். ஆதி அப்போஸ்தலர் காலத்தில் அதான் படிக்கிறோம். எல்லாருக்கும் ஏக இதயம், ஏக வாயும், ஏக மனமும். அப்படி இருந்தது அந்த காலத்தில். அப்படி தான் சபை இன்னைக்கு இருக்கணும்னு சொல்லிட்டு ஆண்டவர் விரும்புகிறாரு. ஹல்லேலூயா. பாருங்க எப்படி சொல்கிறாரு பாருங்க, சுவிசேஷம் தான் கட்டப்பட்டிருக்கிற எனக்கு ஊழியம் செய்யும்படி உமக்கு பதிலாக அவனை என்னிடத்தில் வைத்து கொள்ள வேண்டும் என்றிருந்தேன், ஆனாலும் நீர் செய்யும் நன்மையை கட்டாயத்தினால் அல்ல மனப்பூர்வமாய் செய்யத்தக்கதாக நான் உம்முடைய சம்மதி இல்லாமல் ஒன்றும் செய்ய எனக்கு மனதில்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அப்போ அவனை நீ சேர்த்துக்கொள் அப்படின்னு, என் உள்ளம்போல் இருக்கிற அவனை நீ சேர்த்திக்கோ. இப்போ ஒனேசுமே சேர்த்தி கொள்கிறாங்க, ஒடுக்கப்பட்டவன். ஆக நாமும் கூட எல்லாரும் யார் வெறுத்தாலும் சரி, நம்ம வேலை செய்கிற ஸ்தலத்தில் கூட பார்த்திங்கன்னா ஒரு சிலரை எல்லாரும் அப்படியே ஒரு மாதிரி பேசுவாங்க. நம்மளும் அவங்களோட சேர்ந்துட்டு என்ன செய்யக்கூடாது? பேசக்கூடாது. அவங்க கொஞ்சம் ஒரு
நார்மலாகவே அவங்க அப்படியே இருந்தாலும் கூட நம்ம அவங்களோட சேர்த்து நம்ம பேசக்கூடாது. அவங்கள நம்ம என்கரேஜ் பண்ணி அவங்கள தட்டி கொடுத்து தான் கொண்டாடணும். அப்படி தான் நம்ம செய்யணும். அப்போ அப்படி பண்ணும்போது அவங்கள நம்ம ரட்சிப்புக்கு நேராக வழி நடத்தலாம். எல்லாரும் வெறுத்தாலும் பாரு, இவங்க மட்டும் என்னை வெறுக்கிறது இல்லை, பேசுகிறாங்க, நல்லா பேசுகிறாங்க, அன்பாக பேசுகிறாங்க அப்படின்னு. என்ன இதனுடைய சீக்ரெட்? அன்பான தேவன் அவங்க உள்ளத்தில் இருக்கிறாரு, அதனால தான் அவங்ககிட்ட அன்பாக பேசுகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த இவங்களே இவ்வளோ அன்பாக இருக்கிறாங்களே, இவங்க வழிபடுகிற கடவுள்னு எவ்வளோ அன்பாக இருப்பார். பாவி என்றுன்னை அவர் தள்ளவே மாட்டார், ஆவலா இயேசு உன்னை அழைக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அப்போ பாவத்தை தான் வெறுக்கிறாரு, பாவியை நேசிக்கிறார். அப்படிப்பட்ட தேவன் தான் நம் தேவன். ஆகவே நாமும் ஒடுக்கப்பட்டவனை ஆதரிக்கணும். யாக்கோபு பாருங்க, கையும் கோலும் கையுமா போகிறான். ஆனால் என்ன செய்கிறாரு அவங்க மாமா, அவனை சேர்த்துக்கிறான். இப்போ நம்ம கூட நம்ம உறவினர்கள்லாம் ஏதாவது ஒன்று உதவி கேட்டு நம்மகிட்ட வர்றாங்கன்னு வைங்க, இவனை வச்சுக்கிட்டு நம்ம என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன செய்யக்கூடாது, யோசனை பண்ணக்கூடாது. அவங்களுக்கு நம்மளால் இயன்ற உதவியை நம்ம என்ன செய்யணும். என் எலும்பில் எலும்பும் என் மாம்சத்தில் மாம்சமாக இருக்கிறான் அப்படின்னு சொல்லி தான் சேர்த்திக்கிறான். அப்போ நம்ம உற்றார் ஒருவர்கள் ரத்த சம்பந்தப்பட்ட உறவுகள் வரும்போது நம்ம என்ன செய்யணும், அவங்கள ஆதரிக்க வேண்டும். அல்லேலூயா. அவங்க எப்படிப்பட்டவங்களாக இருந்தாலும் சரி, அவங்களுக்கு நம்மளால் என்ற ஒரு உதவியை அவங்களுக்கு செய்யணும். அப்படி செஞ்சால் தான் நம்ம கிறிஸ்துவின் அன்பு நம்மக்கிட்ட இருக்குதுன்னு அர்த்தம். இல்லைன்னா ஒன்றுமே இல்லை. கடந்த நாட்களில் ஒரு தம்பி என்கிட்ட ஒரு ஷேர் பண்ணிகிட்டு இருந்தான். நல்ல பிரசங்கம், நல்ல வேத வாசனவா ஜீவியம், நல்ல ஜெப வாழ்க்கை, நல்ல இது எல்லாமே 100க்கு 100 இருந்தது. ஆனால் கடைசியில் அன்பு அப்படின்னு போட்டு 0 இருந்தது. அப்போ டோட்டல் போடுறாங்க கீழே. அப்போ முன்னால் 300 இருக்குது, அந்த 300 தானே வரணும். ஆனால் என்ன சொல்லி போட்டிருக்குது, 0ன்னு போட்டிருக்கு. அது எல்லாமே அடிபட்டு போயிடுது. அன்பு இல்லாவிட்டால் ஒன்றுமில்லை. நம்ம வாழ்க்கையில் எல்லாம் இருந்து கடைசி இது மட்டும் இல்லைன்னா நம்ம ஒன்றுமே வாழ்ந்ததுக்கே பிரயோஜனம் இல்லாமல் போயிடும். அடுத்து பாருங்கள், வழக்கை விசாரியுங்கள். அடுத்து என்ன சொல்லியிருக்குது, வழக்கை விசாரிக்கணும். யாரோட வழக்கு படிங்க. திக்கற்ற பிள்ளைகளின் நியாயத்தையும் விதவைகளின் வழக்கையும் விசாரியுங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கு இதில். இப்போ பாருங்கள் என்ன சொல்லியிருக்குதுன்னு, திக்கற்ற பிள்ளைகளின் தகப்பன் அவர். திக்கற்ற பிள்ளைகளின் தகப்பன் நம்ம ஆண்டவருக்கு பேர். ஒடுக்கப்படுகிற யாவரையும் கர்த்தர் தாங்குகிறார். திக்கற்ற பிள்ளைகளை திக்குன்னா என்னதான் திசை, திக்குன்னா என்னது திசை, திக்கு திசை தெரியாமல் அப்படின்னு சொல்கிறாங்கல்ல, வாழ வழி தெரியாமல் அப்படி இருக்கிறவங்களுக்கு பேர் தான் திக்கற்றவர்கள். என்ன செய்யறதுனே தெரியலைங்க, ஒன்றுமே தெரியல, கையும் ஓடல காலும் ஓடல, எந்த உதவியும் எங்களுக்கு இல்லை, எங்களிடத்தில் எங்களுக்கு எந்த பேக்ரவுண்டும் இல்லை அப்படின்லாம் சொல்கிறாங்கல்ல, அதுதான் திக்கற்ற நிலை. அவள் பாருங்க, அப்படித்தான் ஒரு அம்மா போய் தீர்க்கதரிசியின் புத்திரருக்கு மனைவியாக இருந்தவ யார்கிட்ட போய் கேட்குறாங்க, தீர்க்கதரிசிட்டு போய் கேட்குறாங்க. உடனே என்ன செஞ்சார் அவர், உன்னிடத்தில் என்ன இருக்குது விசாரிக்கிறார் அந்த அம்மாவை. ஏம்மா அதை எங்கிட்ட சொல்லிகிட்டு இருக்கிற, நான் என்ன செய்ய முடியும் அப்படின்லாம் அவர் சொல்லலை. அதை விசாரித்து என்ன செய்கிறார், உங்கள்கிட்ட என்ன இருக்குது, ஒரு குடம் என்ன இருக்குது, சரி அந்த எண்ணெயை பக்கத்தில் எல்லாம் பக்கம் பாட்டில் எல்லாம் குடமெல்லாம் வாங்கிட்டு வா, நிறைய கொண்டாந்து வச்சுக்கோ, நீ எடுத்து இதில் ஊற்று, வந்துக்கிட்டே இருக்கு எண்ணெய், இதையெல்லாம் விற்று உன்னோட கடனையும் கட்டிடு, நீயும் அப்புறம் உங்கள் ஜீவனத்துக்கு மிச்சமாக இருக்கிற பணத்தை நீ வச்சுக்கோ அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ அது விசாரிக்கிறாங்க. ஆண்டவர் நம்மை விசாரிக்கிறவர். அவர் உங்களை விசாரிக்கிறவர் ஆனபடியால் உங்கள் கவலைகளை எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள். ஆண்டவர் நம்மை விசாரிக்கிறார். ஆகவே நாமும் விசாரிக்கணுமா விசாரிக்கக்கூடாதா? கட்டாயம் விசாரிக்கணும். வேறு பொழப்பில்லை, இவர் காலையிலே போய் நியாயம் பேச உட்காந்துக்கிட்டாரு அப்படின்லாம் இன்றைக்கி நிறைய பேர் இப்படி பேசுறதெல்லாம் நம்ம கேள்விப்படுறோம். என்னது வீட்டை விசாரிக்கல, எல்லாம் ஊர் பூரா என்னமோ போய் நியாயம் சொல்லிட்டு அலையிறாங்க அப்படின்னு. வீட்டையும் விசாரிக்கணும், அறிமுகமான பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு நம்ம என்ன செய்யணும், விசாரிக்கணும். அது ஒரு பெரிய ஊழியம். அப்போ விசாரித்து அதுக்காக விசாரிக்கிறதுலேயே நம்ம எல்லா நாளும் போயிடக்கூடாது, நம்ம கடமையும் செஞ்சிடணும். அதே இது மற்றவர்களை விசாரித்து அவங்களுக்காக நம்ம என்ன செய்யணும், ஜெபம் பண்ணலாம். பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு நம்ம என்ன செய்யலாம், நம்மளால் ஆனால் கையில் கிடைக்கிறத உதவி செய்யலாம். தூரத்தில் இருக்கிற திக்கற்ற பிள்ளைகளுக்கு விதையின் பிள்ளைகளுக்கு நம்ம என்ன செய்யலாம், ஜெபம் பண்ணலாம். நம்ம ஜெபம் அவங்கள தாங்கும். இங்கே நம்ம ஜெபம் பண்ணோம்னா ஆண்டவர் அங்கே யாரை கொண்டோ அவங்களுக்கு உதவி செய்வார். ஹல்லேலூயா. யாரை கொண்டோ கண்டிப்பாக செய்வார்.
இன்றைக்கி நம்ம மௌனமாக இருந்தோம்னா அங்கே அவங்களுக்கு எந்த உதவியும் அவங்களுக்கு கிடைக்காது. மிஷினரிகளாக நமக்கு சொல்கிறாங்கள, வந்து எங்களுக்காக நீங்கள் ஜெபம் பண்ணீங்க, எங்களுக்கு ஆண்டவர் மிருக பெரிய கொடிய விலங்குகிட்டிருந்து ஆண்டவர் எங்களை காப்பாற்றினாரு, மந்திர தந்திரங்கள்லேருந்து எங்களை காப்பாற்றினாரு சொல்கிறாங்கல்ல, விபத்துலேருந்து எங்களை காப்பாற்றினாரு, எல்லாத்துக்கும் காரணம் உங்கள் ஜெபந்தான் அப்படின்னு. அப்போ அந்த நம்ம விசாரிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்குறோம். அடுத்தது பாருங்கள், அப்போஸ்தலர் 6ஆம் அதிகாரத்தில் கூட விசாரணை சரியாக விசாரிக்கலை அப்படின்னு சொல்லிட்டு அங்கே எல்லோரும் முறுமுறுக்குறாங்க. அப்போ முறுமுறுக்கும்போது என்ன செய்கிறாங்க, அவங்கள பந்தி விசாரணை செய்கிறதுக்கு விசாரிக்கிறதுக்கெல்லாம் தனியாக ஆளே போட்டுட்டார் பவுல். பேதுரு அங்கே ஆளே போட்டுட்டார். அப்போஸ்தலர் 6ஆம் அதிகாரத்தில் நம்ம அதை வாசிக்கிறோம். பார்த்தீங்கன்னா என்ன செய்கிறாங்க, அந்த இடத்துல முதல் வசனமே அங்கே சரியாக விசாரணை செய்யலை. தங்கள் விதவைகள் அன்றாட விசாரணையில் திட்டமாய் விசாரிக்கப்படவில்லை என்று எபிரேயருக்கு விரோதமாய் முறுமுறுத்தார்கள். கிரேக்கரானவர்கள் முறுமுறுக்கிறாங்க. முறுமுறுக்கும் போது அவங்க என்ன செய்கிறாங்க, அவங்களெல்லாம் வரவழைச்சு, நாங்கள் தேவவசனத்தை போதியாமல் பந்தி விசாரணை செய்வது தகுதியில்லை, நாங்கள் இதையெல்லாம் விசாரிச்சுட்ருக்க முடியாது, நாங்கள் போதிட்டு இருக்கிறோம், போதனை பண்ணிகிட்ருக்குறோம், நீங்கள் எங்களை இப்படி சொல்லிகிட்ருக்கிறீங்களே அப்படின்னு சொல்லும்போது, பரிசுத்த ஆவியும் ஞானமும் நேர்ந்து நற்சாட்சி பெற்றிருக்கிற 7 பேரை உங்களில் தெரிந்து கொள்ளுங்கள், அவர்களை இந்த வேலைக்காக ஏற்படுத்துவோம், நாங்களோ ஜெபம் பண்ணுவதிலும் தேவவசனத்தை போதிக்கிற ஊழியத்திலும் இடைவிடாமல் தரித்திருப்போம். இன்றைக்கி ஊழியக்காரங்களுக்கு இந்த மாதிரி தான் வேணும். மோசேயினுடைய கைகளை யார் 2 பேர் தூக்கி பிடிச்சது, ஆரோனும் ஊரும் தாங்கி பிடிச்சாங்க. அது மாதிரி இன்றைக்கி ஊழியர்களை தாங்கிறதுக்கு விசுவாசிகள் இருக்கும்போது மாத்திரமே அவங்க இடைவிடாமல் தரிச்சிருந்து தேவ வசனத்தை பெற்றுக்கொண்டு தர முடியும். அவங்களே எல்லா வேலையும் அந்த வேலை இந்த வேலை எல்லாத்தையும் இழுத்து கட்டிட்டு செஞ்சால் சரியாக என்ன செய்ய முடியாது. தேவ சமூகத்தில் உட்காந்து விசுவாசிகளுக்காக ஜெபம் பண்ணுறதுக்கு கூட நேரம் இருக்காது, அங்கே இங்கேயும் ஓடுறதுக்கே சரியாக இருக்கும். அப்புறம் எங்கே அவங்க முழங்கால் படிட்டு ஜெபம் பண்ண முடியும். அதனால் சில வேலைகளில் நம்ம என்ன செய்யணும், நம்ம செய்யணும். ஹல்லேலூயா. அதனால் ஒவ்வொரு காரியங்களும் நம்ம அப்படியாக நம்ம பழகணும். அடுத்தது அந்த ஏசாயா தீர்க்க புஸ்தகத்தை எடுத்துக்கோங்க. அதில் 20வது வசனம், பட்டயத்துக்கு இரையாவீர்கள். ஏன் நிறுத்திட்டீங்க? கர்த்தரின் வாய் இதை சொல்லிற்று. இந்த மேலேருந்து சொன்னது எல்லாமே ஆண்டவர் தான் சொல்கிறார். கர்த்தரின் வாய் இதை சொல்லிற்று, நீங்கள் மனம் பொருந்தி செவி கொடுத்தால் தேசத்தின் நன்மையை புசிப்பீர்கள், மாட்டோம் என்று எதிர்த்து நிற்பீர்களாகில் பட்டயத்துக்கு இரையாவீர்கள். பட்டயம்னா என்ன? எல்லாருக்கும் கிடைக்கிற தண்டனை தான் நமக்கும் கிடைக்கும், எல்லாருக்கும் கிடைக்கிற அக்கினி கடல் தான் நமக்கும் கிடைக்கும். மனம் பொருந்தி செவி கொடுத்தால் இங்கேயும் நன்மை, இங்கேயும் நூறத்தனையான ஆசீர்வாதம் கிடைக்கும், மறுமையிலையும் நித்திய ஜீவன் கிடைக்கும். ஆகவே இந்த 7 காரியங்கள் நாம் செய்து ஆண்டவருடைய மனதோடு நம்முடைய மனதை பொருத்தி ஆண்டவருடைய உள்ள என்ன சொல்லுதோ அதை நாம் செய்து அவருடைய இதய துடிப்பு எதை நோக்கி எதற்காக துடிக்கிறதோ அதற்காக நாமும் துடித்து ஆண்டவருக்காக ஒரு வெற்றியுள்ள ஜெய ஜீவியத்தை செய்து நாம் இந்த நன்மையை புசிக்கலாம், அனுபவிக்கிற ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளலாம் என்று சொல்லி நாம் இந்த நேரத்தில் நம்மை நாமே அர்ப்பணிப்போம். எங்களை மிகவும் நேசித்து வழிநடத்துகிற எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இந்த நல்லவேளை கட்டளிட்டதற்காக நமக்கு ஸ்தோத்திரம். இப்போதும் ஆண்டவரே உம்முடைய சன்னிதானத்திலே நாங்கள் வந்திருக்கிறோம். ஆண்டவரே அப்பா, நீர் ஆண்டவரே இவ்வளவு நேரம் நாங்கள் இந்த வசனத்தை தியானிக்க எங்களுக்கு நீ தந்த கிருபைக்காமக்கு ஸ்தோத்திரம். நீங்கள் மனம் பொருந்தி ஆண்டவரே நீங்கள் நன்மை செய்யுங்கள் என்று நீ சொல்லியிருக்கிறீர். ஆண்டவரே அப்பா, அப்போது இந்த நன்மையை செவி கொடுத்தால் தேசத்தின் நன்மையை புசிப்பீர்கள், மாட்டோம் என்று சொல்வீர்களானால் எதிர்த்து நிற்பீர்களானால் பட்டயத்துக்கு இரையாவீர்கள் என்று நீ உம்முடைய வாய் சொல்லியிருக்குது. ஆண்டவரே நாங்கள் உம்மோடு மனம் பொருந்துவதற்கு இந்த 7 காரியங்களை நாங்கள் செய்து ஆண்டவரே உமக்கு சாட்சியாய் வாழ எங்களுக்கு நீ உதவி செய்யுங்க. ஆண்டவரே நாங்கள் ஒவ்வொரு நாளும் எங்களை சுத்திகரிக்க எங்களுக்கு விளந்தாங்க, எங்கள் கிரியைகளின் பொல்லாப்பை எங்களை விட்டு அகற்றி போட நீங்கள் விளந்தாங்க, தீமை செய்தலில் இருந்து நாங்கள் ஓயணும் ஆண்டவரே அதற்கு எங்களுக்கு விளந்தாங்க, நன்மை செய்ய ஒரு நாளும் படிக்கணும்ப்பா அது உதவி செய்யுங்க, நியாயத்தை மட்டும் நாங்கள் தேடணும்ப்பா உதவி செய்யுங்க, ஒடுக்கப்பட்டவர்களை ஆதரிக்கணும் அதற்கு எங்களுக்கு உதவி செய்யுங்க, வழக்க விசாரிக்கணும் அதற்காக நீர் எங்களுக்கு உதவி செய்யுங்க. அப்போது நாங்கள் விசாரிக்கும் போது நீர் எங்களுக்காக வழக்காடுகிற தெய்வமாக இருக்கிறீரப்பா, அதற்காக ஸ்தோத்திரம் செலுத்துகிற ஆண்டவரே ஸ்தோத்திரம். ஆண்டவரே இந்த நேரத்தில் தங்களை அர்ப்பணித்த ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதிங்க ஆண்டவரே. இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபங்களும் நல்ல பிதாவே, ஆமென்.